ரவுண்ட் அந்த பக்கம் போயிட்டு வருவார். இந்த வேனை வந்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் ஊருக்குள்ளே. இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும். பரிசல் வந்து கொண்டு இருக்கிறது, அதில் போவோம். என்னோட நண்பர் வந்திருக்காரு, பாரத் வடிவேல் டிஜி. வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். போய் கை கால் அலம்பிட்டு வாங்க. அப்படியே போனா இவர் மட்டும் ஸ்டைலாக போகணுமா? நான் மட்டும் பேக் மாட்டிட்டு போகணுமாமா? இவர் மட்டும் ஸ்டைலாக போ. எப்படி இருக்கிறது மோயார்? முதல்ல இருக்கும். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளாச்சு வந்து. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கீங்களா? சரிக்கலாமா? அதோட பத்து ஏக்கரை பிடிச்சி மஞ்சள் தனி எடுத்து போட்டு சோறு வந்து பார்க்கறதுக்குள்ள அழகாக 10 ஏக்கரா மஞ்சள் நம்மளுக்கு ஒரு கோட்டையை போகணும். சரியா? கோட்டை போடணும். ஆனாசில் எங்கே ஏரியா? அவன் தண்ணிக்கார மக்கள் தண்ணி எடுத்து போட்டு பார்த்துக்குங்க. அதான் 40 ஏக்கர் விற்கிறதுக்கு போட்டுருந்தாப்பா. விற்கிறதுக்கு சைட் வாங்கி பஸ் ஒரு சொல்கிறேன். நீங்கள் அங்கேயே பார்த்துட்டீங்க. நான் பார்த்தேன். சொன்னேன் வண்டி சாவி. அவ்வளோதான், அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். போய்க்கலாமா? காசு கொடுத்தா போக வேண்டியதான். இங்கே பாருண்ணா. நான் ஊருக்கிட்ட போய் ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டுக்கோமா. ஊருக்கு போனால் ஊறுகாய் கிடைக்கும் இல்லையே? நீங்கள் சொல்ல வேண்டியது நான் வாங்கிட்டேன்னு கேட்க வேண்டியது. நான் மறந்துட்டேன்.
இறங்கி எதுக்கு போனோன்னு கேட்டேன். அப்போ ஊர் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட வர வரான்னு. ஆமாம், எதாவது கொடுத்துருக்காங்களே. ஒன்றும் இல்லை, அதுவும் சாப்பாடு தான். ஊறுகாய் வாங்க மாட்டேங்களா? ஊருக்காக இல்லை, எதுவுமே இல்லை. முறுக்கு வாங்கன்னு சொல்லி இறங்கு. இந்த ஊருக்கு வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரேன். எங்கள் ஊர், எங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போயிட்டுருக்கோம். என் கூட வந்து எங்கள் அண்ணா வந்திருக்கிறாரு. வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். நாங்கள் அங்கேருந்தே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸ்லலாம் போட்டு வந்தோம். ஆனால் என்னென்னா ஊறுகாவும் சைட் டிஷ்ஷும் மறந்துட்டோம். ஊருக்குள்ளே கடை இருக்குது, கடையில் வாங்கிட்டு அங்கே ஏதோ ஒரு இடம் பார்த்து சாப்பிட போகிறோம். சும்மா ஆமாண்ணா, அதுதான் வந்து அதான் வந்து கோடநாடு வியூ பாயிண்ட்டு. ஆமாம், ஃபோனில் ஜூம் பண்ணோன்னா அந்த இடம் தெரியும். குட்டியாக டவர் தெரியுதா? அதான் கோடநாடு வியூ பாயிண்ட். இப்போ நம்ம பஸ்ஸு இறக்கி விட்ட இடத்துலேருந்து வந்து ஊருக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இந்த கிராமத்தை பற்றி கிராமத்தை பற்றி வடிவேலு அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். அது இப்போ என்ன பேசுகிறது, என்ன சொல்கிறது, தேவையில்லாத ஐடியா கொடுத்து என்னையை மாட்ட வச்சு வெடிக்க பார்க்குறேன். இல்லை நான் அதாவது ஒரு ஒரு மனித தொடர்பு இல்லாத ஒரு கிராமம் இந்தளவுக்கு ஒரு அமைதி வளர்ச்சி தூய்மை மூணுமே இருக்கிறது இங்கே தான் இருக்குது. மனித தொடர்பு இல்லைன்னா இந்தளவுக்கு நல்லா இருக்குங்கிறது பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட்டு கேமரா அந்த பக்கம் திருப்பிட்டேன், பேப்பர் எடுத்து சீக்கிரம் படிங்க. சரி, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளோட சிறு பகுதி. ஒவ்வொரு தடவை இந்த கிராமத்துக்கு வரும்போதும் நான் புதிதாக உணர்கிறேன். புதுசாக அந்த மாதிரி தான் இருக்குது, சீரியஸாக. ஆமாம், இங்கேருந்து ஒரு 10-15 நிமிடங்கள் நடக்க வேண்டும். வந்தோன்னா அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஊறுகாய், அப்புறம் வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஓடி பார்த்துருக்கீங்களா வடிவேலு அவர்களே? இதான் வாய்க்கா. வாங்க போம். தொட்டாசினிங்கி, அதை 10 வீடியோவில் காமிச்சிட்டு வாங்க. ஆனால் முக்கியமாக இந்த வில்லேஜில் ஒன்றும் இல்லை வடிவேலு அவர்களே, கொசு இல்லை. கொசு இல்லாத கிராமம். தலைப்பு இப்படி வச்சிரு, தமிழ்நாட்டில் கொசு இல்லாத கிராமம். இல்லை, கொசு ஏன் இல்லைன்னா இந்த கிராமம் வந்து அவ்வளோ தூய்மையான ஒரு கிராமமாக இருக்குது. அதனால் கொசு கிடையாது. கொசு இல்லாத கிராமம் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? நான் வரும்போதெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி வருது தண்ணி. நடமாட்டம் கொஞ்சம் இப்போ எவ்வளோ வேகமாக வருது பார்த்தீங்களா? என்னது? சின்ன வயசில் விளையாடுவோம். என்னண்ணா அது? இது என்ன காய்? எருக்கலஞ்செடி. செடியா? எருக்கஞ்செடியோரம் இருக்கு பிடிச்சேன் மாமா, அந்த பாட்டு வருமே, அந்த பாட்டில் வரதா? நாங்களாம் 90s கிட்ஸு. இங்கே ஒரு சின்ன ஒரு கிட்ஸோட விளையாட்டுகள். வீட்டுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு இருக்குது. ஒன்றும் இல்லை, அதனால் யாரும் இல்லாததுனால் நாங்கள் செல்கிறோம். பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க சும்மா. இது வந்து காவல் காக்கிறதுக்காக ஒரு குடிசை, காவல் குடிசை. தோட்டத்தை பார்க்குறக்காக. அவர் பின்ன எதிர் வீட்டில் பொண்ணு வருதுன்னு பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. ஏங்க முடியும், பேசணுன்றதுக்காண்டி ஏதாவது பேச. இந்த கம்பியெல்லாம் குரங்கு வருதுன்னு போட்டிருக்கீங்களா பாட்டி? இங்கே வரேங்க. ஐயோ கடை பூட்டியிருக்கேன்.
இங்கே அடேங்கப்பா, இங்கே 350 ஓட்டு. சிப்ஸு, தண்ணி பாட்டில் இதெல்லாம் பார்த்தா அது நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. புளி சாப்பாடுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று வாங்கிடுவோமா? போதும். சரிங்க பாட்டி, வா. வாட்டர் பாட்டில் 7 பார்த்து நல்லவனுக்கு தெரியுது. ஆ அப்படியெல்லாம் இல்லைண்ணா, இங்கெல்லாம் வந்து மது தடை செய்யப்பட்ட பகுதிண்ணா. இந்த வாட்டர் பாட்டிலையும் வந்து திருப்பி கொண்டு போயிடணும், இங்கெல்லாம் போடக்கூடாது. கிராமத்தை நம்ம தான் காப்பாற்றணும். பிடிங்க, அதை பிடிங்க. சாப்பாடு கேட்டே இருக்கோ? சாப்பிடுங்க. உங்களை சாப்பிடவே விடுறதில்ல போலியே. ஏன்டா வட்டில் பிடிக்கிட்டு போகிறீங்கோ? இங்கே வருங்க, உங்களுக்கு பாவம் குழந்தை குட்டி ஆயிடுச்சு. பாவம். குழந்தை குட்டி ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஊருக்காக உழைச்சி ஓடா தேஞ்சவர் இங்கே நிற்கிறாரு பாவம். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது. இந்த அவருக்கு தான் நிற்கிறாருல்ல. தெங்குமடக்குள்ளே மொத்தம் 3 ஊர் இருக்குது. அதில் ஒரு ஊர் வந்து சித்திரம்பட்டி. இங்கே பார்த்தீங்களா? ஆமாம், பாலங்க இங்கே நிறைய தண்ணி வரும்ண்ணா. ஆமாம், தொங்கு பாலம் மாதிரி தான் இருந்திருக்கும் போல். நல்லா கான்ட்ராக்டர் கட்டியிருக்காரு, ரொம்ப வருஷமாக அப்படியே தாங்கியிருக்கு பாலம். எங்கள் ஊரோட முதல் வீடு வருது. கிராமத்தின் காற்று வருகிறதா அடியல் அவர்களே? ஒரு கைத்து கட்டில் போட்டு இங்கேயே தூங்கிக்கலாமா? எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்தீங்களா? கிராமத்து மக்கள் இங்கே வரும் எங்கள் ஊரில் தொட்டி பாலம் எப்படி இருக்குது? இவ்வளோ பியூராக தண்ணி வருமா? கிராமத்தில் உள்ளவங்க ஏன் வந்து பலாப்பழம் பார்த்தீங்க? பலாப்பழம் நல்லா இருக்காண்ணா? சூப்பராக இருக்கா? ஹாய் மாடு. ஆ ஓகே, இதுதான் நம்ம வீடு. இது எங்கள் ஊர். இவர் வந்து எங்கள் சகா அப்பா அவர்கள். அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம். சகாப்பா நல்லா இருக்கீங்களா? இவர் வந்து என்னை வந்து சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்துருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துருக்குறாரு. என்னை எப்போத்துலேருந்து தெரியும் உங்களுக்கு சகாப்பா? ஒரு வருஷம், ஒரு 6 மாதம் குழந்தையிலேருந்து தெரியும். சரி, ஊருக்கு போகலாமா? வரீங்களா? ஊருக்கு வரீங்களா? இங்கே இருக்கீங்களா? இங்கே தான். இங்கே வரமாட்டீங்க? ஜாலி அப்படியே விவசாயம் செஞ்சுட்டு ஏதோ ஒன்று போட்டு வந்துட்டு வேலை இருந்தால் கிடைச்சா வேலைக்கு போயிட்டு இங்கேருந்து அப்படியே ஊரை பார்த்துட்டே இருந்துருவீங்க? பார்த்துட்டே இருந்தால் போகணும் பேசிக்க வேண்டியது. எதுவும் நல்லது கெட்டதுன்னா போக வேண்டியதான். இங்கே யாருமே இல்லையே பேச்சு துணைக்கு? பரவாயில்லையா? பேச்சு துணைக்கு 10 நாளைக்கு வந்துடுவாங்க. நல்லா வந்துடுவாங்க. ஆனால் வந்துட்டால் சீட் லைட்டு எல்லா லைட்டும் எரியும்.
ஊரில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு? ஒரு அமைதியான இடம், நல்லா ஜாலியாக இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது. இது இப்போ போட்டிருக்கு கண்ணுக்குட்டி? இப்போ திங்கக்கிழமை. திங்கக்கிழமை போட்டிருக்கா? இப்போ பொண்ணா பையனா? பையன். பையன். இங்கே பாருண்ணா தண்ணி எப்படி வருதுன்னு. இங்கே அவரை காணோம். இங்கே ஓடித்தாராட்டுருக்கு பயந்து. எடுத்தேன் பாரு ஓட்டம்ன்ற மாதிரி ஓடித்தாரேன். ஓ ஐயோ படியல்ண்ணா எடுத்தேன் பாரு ஓட்டம்ன்ற மாதிரி. எங்கடா காணோன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓடிட்டீங்களா? நானே நீங்கள் வர தைரியத்தில் தான் நான் முன்னாடி போயிட்டுருக்குறேன். ಕುತ್ತಿಗೆ ಏನು ಬೇಕು? ಗಂಜಿ ಬೇಕಾ? ನೋಡ ಅಮ್ಮನ ತುಂಬ್ತೀನಿ. ಕೊಟ್ರ ಕುಡಿ. பாதாப்பினை விட்டால் பால் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா நெத்தியில் நல்லா பொட்டு மாதிரி சூப்பராக இருக்கும், அம்சமாக இருக்கும். அப்படியே கரெக்டாக எனக்கு ಅತ್ತ ಮಂಡೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಗೊತ್ತಾಗಿದೆ. ನೋಡು ರಾಶಿ ಹೋಗೋರು ದಿನ ಕೂಟ್ ಹೋಗೋಣ ಮಕ್ಕಳ ಗಂಜಿ ಕೊಟ್ಟು ಪಳಕ ಮಾಡಿದ ಮನೆಗೆ ಈ ಮನೆ ಮುಂದೆ ಮನೆಗೆ 7 ಹಾಲು ಕರು ಹಾಳು பொடியா ಇನ್ನೂ அடே பாருண்ணா சண்டைக்கு வா அப்படிங்கிறாருண்ணா. பொடிங்க கூப்பிட்டு வரேன். இயற்கையின் காதல் நான் என்னை பார்த்தா எல்லாருக்கும் காதல் வரும். ஏன் குடிக்கிறாரா? Hey,
போட்டு யானையா பண்ணியா ரெண்டு சாப்பிடுவீங்களா அப்படின்னா நீங்கள்? அது ஜாஸ்தி பண்ணும். அப்போ நீங்கள் ஒன்று நானும் ஒன்றா? அவருக்கு 2 கொடுத்துருவோமா? 5 சொல்லிடுறோம் இல்லாட்டி? சரி அது சொல்லு. ஐயா 5. சரி. பஸ் வர நேரம் ஆயிடுச்சுண்ணா. பஸ் 8:30. 8:30. வேறு வேணுமா? போலாமா? ஏன்னா நீங்கள் போட்டு நாங்கள் எடுத்துனீங்க நான் 10 தடவை சொல்லும்போது நான் நினைச்சேன் தம்பி பக்கத்தில் பாயாசம் வரல பாருப்பா. சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். வாங்கிட்டு தம்பி பக்கத்தில் பாயாசம் வரல பாருப்பா.